அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாவே டக்கர்னால சூப்பரா இருக்கும். இது டபுள் டக்கருங்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க. இந்த படத்தில என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, ஆல் ஏஜும் பார்த்து ரசிக்கிற மாரி இருக்குது. டீனேஜு, ஸ்கூல் ஏஜு அப்படி ஆல் ஏஜும் பார்த்து ரசிக்கிற மாரி படம் எடுத்திருக்காரு. இது வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த மாரி படங்கள் வந்து குட்டீஸுக்கு வந்து அழகா வெல்கம் பண்ணி பார்ப்பாங்க. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய ஆங்கிளில் பார்க்கும்போது நான் கோஆர்டினேட்டரா இருக்கேன். என் பார்வையில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். ஆ படம் பேசலாம். டிஃப்ரெண்ட்டான படம் தான். ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சினிமா. அதே மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே. அந்த அனிமேஷன் ஒரு டைம் வந்து இன்டர்ஃபை ஆகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது குழந்தைகளுக்கான ஒரு படம். 2வது குழந்தைகளுக்கானங்கிறத விட ஹாலிவுட் படமாட்டம் இருந்தது அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் பார்க்குறப்போ. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கலகலப்பாக இருந்தது. டோட்டலாக பண்ணால் ரொம்ப அருமையான படம். அது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் மெயின் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ் இந்த படம் பார்க்கணும். ஏன்னா இப்படியும் படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டபுள் டக்கர் சொல்லியிருக்கு. இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர்களுக்கு என்னோட அது முக்கியமாக அந்த ஹீரோ நல்லா பண்ணிக்கிறார். ஏன்னா அது புதுமுகமாட்டமே இல்லாமல் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கிறார். ஓகே, தேங்க்யூ சார். டபுள் டக்கர் படம் ரொம்ப நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சொல்லப்போனால் குழந்தைங்களோட ஜானரில் வந்து ரஜினி சார் நடித்த ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு படம். அந்த படம் ரஜினி சார் நடித்து எவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்களோ அதே ஆடியன்ஸு அப்படியே ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. இந்த இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரணும், குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஆபாசங்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. நிறைய படங்கள் ஃபுல்லாக ஆபாசம், கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து இப்படியே பண்ணிகிட்டு இருக்க மத்தியில் இப்படி குழந்தைகளுக்காக ஒரு ஃபேண்டசி ஜானரில் பண்ணியிருக்காரு டைரக்டர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல கதை, என்ஜாய் பண்ண முடியுது. அந்த ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அதில் வந்து ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணோன்னா டைரக்டரோட ஐடியா. அந்த ஐடியாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கேமராமேனோட ஒரு எஃபோர்ட்டு, அந்த எஃபோர்ட்டில் மீறி நிற்கிற இன்னொரு எஃபோர்ட் பார்த்திங்கன்னா எடிட்டர் ரொம்ப அழகாக அதை கோர்த்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணுறோம். அப்புறம் டைரக்டர் வந்து அவரோட இண்டிவிஜுவல் க்ரோத்திங், தன்னைத்தானே செதுக்கி தன்னைத்தானே வளர்த்துருக்காரு. அதை வளர்த்து ஏனாதானு போகாமல் அதை ரொம்ப பர்டிகுலராக அந்த மீட்டரில் வளர்ந்துருக்காரு. அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது மீட்டருக்குள்ளே நிற்குது. ஏதோ ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிறேன் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அனிமேஷனும் ஒரு லைவும் கலந்து எடுக்கிற எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலான விஷயம். அந்த ப்ராக்டிக்கல் உள்ளே போகும்போது நமக்கு தெரியும். உண்மையிலே நான் அந்த டைரக்டரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். கங்க்ராட்ஸ் சார். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது. தேங்க்யூ. என்ன சேனல் பேர்? ஓகே. வணக்கம். டபுள் டக்கர் படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஃபிக்ஸு, சின்ன குழந்தைகளுக்கு தேவையான அருமையான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. காமெடியும் இருக்குது. அதாவது எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாநாயகனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைகளுக்கான உள்ள படம், அருமையாக பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வணக்கம், என் பேர் பாலு ஸ்ரீரங்கம், கலைஞர் ஐயாவுடைய பென்சிங்க பட டைரக்டர். இந்த படம் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஃபிலிமு. ஏன்னா அதிசய பிறவி ரஜினி சார் நடித்து, அப்புறம் கார்த்திக் சார் மேஜிக் மேன் நடித்து நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. அது ஆவி விட்டு ஆவி போகிறது, ஒரு உடலுக்குள்ளேருந்து இன்னொரு உடல் மாறுறது, அது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ஃபேண்டசிக்காக இருக்கும் இல்லையா. இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசிக்கான ஃபிலிம். டைரக்டர் நிறைய உடைச்சிருக்கிறாரு, திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சு புதிய இயக்குநர்களை வரவை வந்து தமிழக மக்கள் எப்பவுமே வரவேற்பாங்க. அப்படி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வந்துக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் ரசிச்சுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி. ஹலோ, வணக்கம். என் பேர் ஏகேடி எல்லப்பன். நான் வந்து கோ டைரக்டரு. இந்த படம் பார்த்தேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த சித்தர்கள்லாம் சொல்ல வந்து அட்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது கூடு விட்டு கூடு பாயக்கூடியவர்கள். இது வந்து அதாவது இறந்த பிறகு நாம் எப்படி மாறுவோம், எங்கே இருப்போம், அதாவது பிறப்பதற்கு முன் நாம் எங்கே இருந்தோன்னு தெரியாது, இறந்த பிறகு நாம் எங்கே போகிறோன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆன்மா இருக்கிறது இல்லையா, இறந்த பிறகு கூடு விட்டு கூடு பாயும் அப்படின்ற இதை வந்து இப்போது லேட்டஸ்ட்டான ஒரு மாடலில் நமக்கு வந்து பார்த்துருக்க. இது ஒரு புது விதமாக இருக்கும். இதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.
நான் இயக்குனர் யாழ் குணசேகரன் கிழப்பைய அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன். டபுள் டக்கர் அப்படின்ற ஒரு படம் இப்போ பார்த்தோம். சின்ன பசங்களுக்கான படம், ஃபேண்டசி சினிமா. இந்த அனிமேஷன் வச்சு லைவ் கதையில் அனிமேஷன் வச்சு பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ராஜா சின்ன ரோஜா தான் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஹாலிவுட் படங்கள் தான் இதுமாதிரி பண்ணுவாங்க. ஸோ இயக்குனர் வந்து இது ஒரு புது முயற்சி எடுத்திருக்காரு. படம் நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஆத்மா, அந்த அதிசய பிறவி அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டு. இறந்து போன பிறகு எப்படி அந்த பாடியை வந்து சித்ராகுப்தனுக்கு பதிலாக டபுள் டக்குன்னு 2 கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு நகைச்சுவை நிறையா இருக்குது. சின்ன பசங்களுக்காக பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ, பேசலாமா? வணக்கம், நான் அபிராம் கண்ணன், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரு, டிவி சீரியல் படங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் டபுள் டக்கர் படம் பார்த்தேன். அதாவது ஒரு ஜனரஞ்சகமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கும் முன்னாடிலாம். அந்த வார்த்தைக்கு இது வந்து ரொம்ப சரியான படம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து குழந்தைகள்லேருந்து 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு வயசானவங்க வரையும் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி தான், முழுக்க முழுக்க ஜனரஞ்சகமான படம். காமெடி இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, காமிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நமக்கு தேவை லவ் இருக்குது. இப்படி வந்து எல்லா ஐட்டங்களும் இருக்குது. இது வந்து ஒரு குடும்பத்தோடு உக்காந்து 2 மணி நேரம் ஜாலியாக சிரிக்கலாம். நம்மளை விட நம்ம பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா. நீங்கள் ஒரு பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து 100% வந்து கேரண்டி நான் கொடுப்பேன். இது வந்து ஒரு அந்த குழந்தைங்க உங்களை வந்து அப்படி வந்து பாராட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மம்மி, ரொம்ப நல்லா இருந்தது டாடின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அருமையான படம். நம்ம கிட்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பெற்றோர் இந்த படத்துக்கு இது நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு போகலாம். 100% இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். முழுக்க காமெடி இருக்குது, ஜிமிக்ஸ் இருக்குது, சிஜி ஒர்க்கு அந்தளவு பிரமாதமாக இருக்குது. கதையாகவும் ட்விஸ்ட்டாகவும் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர், நடிகர் சிங்கம் ஜெயவேல். டபுள் டக்கர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த காமெடி படம் இப்போ தான் எங்களுடைய இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எங்கள் எல்லாருக்கும் போட்டு காமிச்சாங்க. ஒரு மிக அருமையான நகைச்சுவை படம். இயக்குனர் மீரா மகதி அவர்கள், அதாவது ஒரு கிரேசி மோகன் சார் ஒரு அவருடைய படங்களில் வந்து அவர் வசனம் எழுதுகிற படங்கள் பார்த்தோம்னா எப்படி நமக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்குமோ, பொம்மல் கே சம்பந்தம், இன்னும் நிறைய படம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவருடைய வசனத்தில் வந்த படமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து குடும்பத்தோட இந்த விடுமுறையில் குடும்பத்தோடு போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான நகைச்சுவை படம். சிஜி ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எடிட்டிங் வெற்றிவேல் ரொம்ப அற்புதமாக ஒரு எடிட்டிங்கை பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க. பெரிய MS பாஸ்கர் சார், முனிஷ்காந்த், காளி வெங்கட், அந்த மாதிரி ஹீரோ வந்து 2 டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். 2த்துக்கும் மாறுபட்ட ஒரு நடிப்பு. 2மே வந்து அவர் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த சம்மருக்கு நல்லா சிரித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை திரைப்படம் இது டபுள் டக்கர். தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். தியேட்டரில் பார்க்க முடியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓடிடியில் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை படம். நீங்கள் கேரண்டியாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இதுக்கு 100% கேரண்டி. நன்றி. சரவண சுப்பியா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்தது நமது நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். படத்தின் இயக்குனர் மீரா மகதி அவர்களை பாராட்ட மேடைக்கு அழைக்கிறோம். கேமராமேன் கௌதம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் வெற்றி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேனேஜர் செல்லத்துறை அவர்களையும் அந்த படக்குழுவினர் இருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். படத்தின் இயக்குனர் மீரா மகிரி அவர்களுக்கு நமது சங்க பொருளாளர் சரண் சார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக கேமராமேன் கௌதம் அவர்களுக்கு இயக்குனர் எலி சார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரைப்படத்தின் எடிட்டர் வெற்றி அவர்களுக்கு இயக்குனர் சரவண சுப்பியா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த படத்தின் மேனேஜர் செல்லத்துறை அவர்களும் இந்த படத்தில் நடித்திருக்க நடிகர் என்ற முறையிலும் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார் கிளாரா அவர்கள். இந்த திரைப்படத்தை பற்றி நமது பொருளாளர் திரு சரண் சார் அவர்கள் சில வார்த்தைகள். நான் பேசுறதுக்கு முன்னாடி சரவணன் சுப்பியா பேசுகிறேன். அன்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் இடையில வந்து அனிமேஷன் கேரக்டர்ஸ் அதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா ஃபேண்டசி ஃபிலிம்னு சொல்லுவோம். தமிழில் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஜூஸியாக தான் வந்திருக்கு. பட் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்கள் ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். பேசிக்கலி இவர் வந்து ஒரு 9 to 10 ஃபிலிம்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே வெவ்வேறு ஜானரில் அவர் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணியிருக்காரு. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அவரே ஹீரோவாக வந்து அப்பியர் ஆகியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த ஒரு ஒரு இது பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தீங்கல்ல நாடு, அது பட பேர் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் நாட்டாம ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாரு. ரொம்ப அது ஃபேமஸ் ஆனது. அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். பருந்து கூட அவருடைய பருந்துன்ற அந்த படம் வந்து நல்ல ரிவார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்துருக்குது. இந்த படம் வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்தை வந்து ஒரு கதையை சொல்லி ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு பெரிய ஜேர்னி க்ரௌடட் ஃபண்டில் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. பெரிய ஜேர்னி. பட் இது வந்து எதுக்காக இங்கே நான் பதிவு பண்ணுறேன்னா, நம்ம உறுப்பினர்கள் கூட நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதை ஒரு ட்ரம்ப் கார்டாக வச்சுட்டு கூட ஒரு படம் பண்ணலாங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால் அவருக்கு ஒரு உங்களுடைய படத்தை கைத்தட்டலை கொடுத்து இந்த படத்தை வரவேற்கணும்னு கேட்குறேன். இது வந்து கிட்ஸ் ஜானரில் இருக்குது. இந்த படம் முழுக்க கிட்ஸ் ஜானரில் இருக்குது. அதனுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டஃப். ரொம்ப ஃபாலோ பண்ணுறது வந்து டஃப். அது ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி வந்து ஜாலியாக கொண்டு போயிருக்காரு. ஒளிப்பதிவாளரை பொறுத்தவரையில் அவருக்குள்ள ஜாப் என்னென்னா, ஜஸ்ட் ஏதோ ஃபோட்டோகிராஃபி போகணும் அப்படின்னு சொல்ல முடியாமல் உள்ள ஒரு அனிமேட்டட் கேரக்டருக்கு கடைசியாக ஒரு டிஜிட்டல் இன்டர்மீடியட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஸோ அந்த டிஐ ஒர்க்கோட அவருடைய ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நடித்த அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. தெய்வமகன் மாதிரி ஒரு கேரக்டர். அண்டு ஸ்மிருதி வெங்கடனுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே கோவை சரளா மடத்துலேருந்து நிறைய பேர் அப்பியர் இருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் ரோட் அவுட் பண்ணியிருக்காரு. படம் ஓரளவுக்கு நல்ல பிக்கப் ஆகி போயிட்டு இருக்க சமயத்தில் ரன்னிங்கில் இருக்கப்பே நமக்கு இந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். உங்களுடைய அடுத்த படம் வந்து ஒரு பெரிய திரைப்படமாக இருக்கும். பெரிய நடிகர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டேட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பொருளாளர் நான் ஏன் சரவணன் சுப்பையா பேச சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த படத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. பொருளாளராக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த படத்துக்கு நிறைய பொருள் வரும், கண்டிப்பாக வரணும். ஒரு ட்ரெண்டியான பிக்சர் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
இந்த அனிமேஷன் வந்து இதில் வந்து ஜெல்லாகி பண்ணுறது வந்து ரொம்ப ரேர். ஆமாம், இது ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. கேமராமேனும் அண்டு எடிட்டர் இவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க கரெக்டாக அவங்க டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து அது கரெக்டான முத்தாய்ப்பான ஒரு வேர்டெல்லாம் போட்டு தான் அவங்களுடைய டைட்டிலே வர வச்சுருந்தாங்க. ஆமாம், ஸோ அந்தளவுக்கு வந்து நான் டைரக்டரோட திறமை வந்து நல்லா தெரியுது. அந்த டைமிங் சென்ஸ் வந்து ஒரு காமெடி ஜானர் படம் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக பண்ணணும். மேக்ஸிமம் எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டையும் அவர் ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காரு. இந்த படம் தயாரித்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எழில் அவர்கள் இப்போ பேசுவாங்க இந்த படத்தை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஹீரோ தீரஜ் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். ஆக்சுவலாக ஒரு டாக்டராக நான் பார்த்துருக்கேன், நல்ல டாக்டர் அவர். நல்ல ஒரு ஆக்டராகவும் இந்த படத்தில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொன்னோம்னா இந்த இதுதான் கிரியேஷன் உள்ளே வந்து இந்த அது நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கேமராமேனும் சிஜி ஒர்க் யார் பண்ணாங்க? ஏன்னா அது ஸ்கிரிப்டோடு போகும்போது அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நல்லா காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா படுது. இது வந்து ஃபண்டடா இல்லை ஒரே ப்ரொடியூசருங்க? சிங்கிள் ப்ரொடியூசர். சரி சரி. எங்கேயோ நிறைய விஷயங்கள் பண்ணி 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 கொண்டு வந்து சேர்க்குற இடம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்குது. பாடி பாஸ்கர் ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஹிட். பாடி பாஸ்கர் நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. நிறைய விஷயங்கள். ஏன்னா இதோட படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து வித்யாசாகர் வந்து எனக்கு இந்த படத்தை பற்றி நிறைய சொன்னாங்க. சாராவோட ஆக்டிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட சொன்னார் அடிக்கடி, சாரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஒரு நல்ல ஒரு இந்த படத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து ரசித்த அத்தனை பேரும் வாழ்த்துக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். நன்றி. இயக்குனர் ஸ்பீச்சுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த திரைப்படத்தை நமக்காக வந்து குவானிங்லேருந்து நம்மளை ரிசீவ் பண்ணி இந்த படத்தை போட்டு காமிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்ட இந்திரா கிளாரா அவர்களுக்கும் சாய் ராம்கி அவர்களுக்கும் நம்ம உறுப்பினர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர் பேசுவார். வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்கள் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சதுக்கு நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறது சரவணன் சார் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி சொன்னார். அது எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. வெளியில் எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பேர் கேட்டார், எனக்கு பிளாக் ஆகிட்டேன். இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நோட் பண்ணி பார்த்துருக்காரு அப்படின்ட்டு. அது வந்து அந்த ஃபிலிம் வந்து ஒரு அவார்டு அவருக்கு நிறைய கிடைச்சது. அதாவது இந்த ஆஃபரேட்டில் இருக்கிற அனாதை குழந்தைகள் அவரோட பற்றிய ஒரு படத்தை அவர் எடுத்தார். அந்த அனாதை குழந்தைகள் ஆசிரமத்தை சேர்ந்தவங்களே அந்த காஸ்டிங் குரூலெல்லாம் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்டென்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணார். இந்த பாடி பாஸ்கர் படம் கூட, இந்த ஷார்ட் ஃபிலிம் கூட அவருக்கு பெரிய ட்ரம் கார்டாக அமைஞ்சுது. இது நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. ஆக்சுவலாக இது நான் இங்கே பேசணும்னு நினச்சேன் சார். என்னோடய ஷார்ட் ஃபிலிம் சொன்னனால பேசுகிறேன். நான் வந்து எனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக போகணுன்னு ஆசை. பட் என்னென்னா என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு அசிஸ்டண்ட்டாக நான் வேலைக்கு போய் ஆகணுன்ற நிலமை. ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். நான் நிறையா ஷார்ட் ஃபிலிம் தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன். எனக்கு ஷார்ட் ஃபிலிமில் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து பர்சனல் லோன் வாங்கி பண்ணேன். அப்புறம் எனக்கு 11 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். எல்லாமே என்னோடய ஃபேஸ்புக் நண்பர்கள் தான் காசு கொடுத்தாங்க. ஃபுல் க்ரௌடட் ஃபண்டில் அரௌண்ட் 11 lakhs வரைக்கும் எனக்கு ஃபண்டு ஃபேஸ்புக்லேயே கிடச்சிது. அதை வச்சு பண்ணி அப்புறம் கடைசியாக நான் பண்ண பைலட் ஃபிலிம் வந்து பாடி பாஸ்கர். அதுக்கப்புறம் அதை ஒரு கார்டாக யூஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஃபண்ட் பண்ண என் ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட நடிகர் தீரஜ் சார் ரொம்ப வருத்தம் தெரிவித்தார். ஏன்னா அவர் ஆப்ரேஷனில் இருக்கார். இப்போது அவர் ஒரு ஹார்ட் சர்ஜன். இங்கே வர முடியலன்றதை ரொம்ப வருத்தமாக தெரிவித்தார். சாரி. ஏன்னா அவர் ரிலீஸ்க்கு அடுத்த நாள் கூட ஆப்ரேஷனில் தான் இருந்தார். அவ்வளோ பிஸியாகுது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த படம் வந்து அனிமேஷன்றப்போ வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது நான் யோசித்தேன், இது சினிமா எப்படி எடுத்துக்கும், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. எங்கள் ப்ரொடியூசருக்கு அது புரிஞ்சுது. அதனால தான் இதை கொண்டு வந்தோம். இது என்னென்னா நாங்கள் வந்து ரொம்ப நான் ஒரு புது இயக்குனர், ஹீரோவும் புதுமுகம், ஒரு தைரியமாக தான் இறங்கணும் அந்த அனிமேஷன் நம்பிக்கை வச்சு.
அது எங்களுக்கு வந்து மக்கள் அதை வந்து புதுசு இவங்க டீம் அப்படின்னு பார்க்காம கிட்டத்தட்ட 2 வாரம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு தேட்டரில். இப்போ 3வது வாரம் போயிட்டுருக்கு. போன வாரம் வந்து பெரிய படங்கள் ரிலீஸ் ஆன நேரத்தில் எங்கள் படம் வந்து 7 தேட்டரில் 6 தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. அது எங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னும் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சென்னையில் நல்லா போகுது, தமிழ்நாடு சைடு போகும்போது நிறையா பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியல. ஸோ அதை நீங்கள் தான் இந்த படத்தை பற்றி பார்த்து எழுதி நல்லபடியாக எழுதி மக்களுக்கு போய் சேர்க்கணும். அது உங்ககிட்ட ஒரு உதவியாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இந்த ஜானரில் படம் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். அதிசய பிறவி, யமனுக்கு யமன், இந்த மாதிரி படங்கள்லாம், லக்கி மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த ஜானரில் வந்தது தான். அதில் வந்த ஃபஸ்ட்டு ஃபேண்டசி ஃபிலிம் இது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி. படம் 2வது வாரம் தாண்டி நல்லா போயிட்டுருக்கு. இங்கே வந்திருக்க டேரக்டர்ஸ் எயில் சார், சரவணன் சார், சரண் சாருக்கு ரொம்ப நன்றி. மற்ற டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் பணிபுரிந்த தன்னுடைய அனுபவத்தை மேலாளர் அவர்கள் பதிவு செய்வார். பேசி பழக்கம் இல்லை. வந்த அனைவருக்கும் வந்து இளைய சார், சரவண சுப்பையா சார், சரண் சார், சாரி சார், பரவாயில்ல, சில பேருக்கு அந்த ஸ்டேஜ் நர்வஸ் இருக்கும். அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு எல்லாருக்குமே. முக்கியமாக உறுப்பினர்களுக்கு நான் முக்கியமான நன்றி சொல்லணும். ஒரு மதிய உணவு இடைவேளையப்போ இந்த டீமை ஹானர் பண்ணணும்னு ஒவ்வொரு ஷோவையும் வெயிட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தினுடைய எடிட்டர் அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். நான் ஒரு 5 படம் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சாபு ஜோசப் எடிட்டர் கிட்ட. இது வந்து முதல் படமே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் தான் இது. எம்டி பிளேஸ் தான் எனக்கு ஷார்ட்டாகவே டேரக்டர் கொண்டு வருவார். அதில் வந்து இமேஜின்ஸ் பண்ணி இந்த ஷார்ட்டுக்கு இந்த லென்த்துக்கு நான் இதை வச்சா தான் சிஜிக்கு போகணும், இல்லைனா ஒரு ஃப்ரேமும் ஒரு ஷார்ட்டில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஓவராலாக பட்ஜெட்டாக பார்க்கும்போது அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நானும் டேரக்டரும் அது ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக நான் அஜித் சாரோட ஃபேனு. 3 அஜித் சார் கேரக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு ரொம்ப இது பெரிய ஒரு விஷயமா நான் இந்த ஸ்டேஜை நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதான் சார். தேங்க்யூ ப்ரொடியூசர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. உறுப்பினர் கிளாரா அவர்கள் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம படக்குழுவினர் வந்து நம்ம கீச்செயின் கொடுத்துருக்காங்க, அது பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நல்லா சொல்லலாம்ல. எல்லாருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஒரு கீச்செயின் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக அந்த டீம் கொடுத்துருக்காங்க. இஃப் பாசிபிள் ப்ளீஸ் ரிசீவ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ குரூப் ஃபோட்டோ. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக இன்றைக்கி வந்து இயக்குனர் மீரா மகதி அவர்கள் இயக்கிய டபுள் டக்கர் என்ற திரைப்படத்தை இன்றைக்கி வந்து எங்களது உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் போட்டு காமிச்சோம். நான் வாய் தவறி சொன்னாலும் டபுள் டக்கருங்கிறது வந்து டாப் டக்கர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு காமெடி அவுட்லெட் வந்து ஒரு ஹியூமராக படம் டீம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த குறைவான டீமில் நிறைவான ஒரு படத்தை வந்து இந்த டீம் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. அத்தனை இந்த படத்தின் ஹீரோயின்கள் ஒரு நல்ல வரவாக எனக்கு வந்து படுது. ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய ஒரு சர்ஜனாக இருந்தாலும் கூட ஒரு ஆக்டராக ஒரு ஹீரோவாக இதில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட் அவங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதில். குறிப்பாக சொல்லணும்னா என்னுடைய ஒளிப்பதிவாளர் பட தொகுப்பாளரும் இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு
எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். தொழில்நுட்ப ரீதியாக எடுக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கை ரொம்ப அழகாக மீட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக 2 வாரமாக போயிட்டுருக்கு. இந்த படத்தை பற்றி சில இந்த இந்த எலெக்ஷன் பரபரப்பில் வந்து கீழ்மட்ட லெவலில் தெரியாமல் இருக்குது. இந்த நிகழ்ச்சி வாயிலாக அத்தனை பேருக்கும் இந்த படம் சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது. பொதுமக்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி மறக்காமல் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக இந்த தேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இது வந்திருக்கு. இந்த படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் சங்கம் சார்பாகவும் எங்களது தலைவர் ஆர்வி உதயகுமார் அண்டு செயலாளர் பேரரசு அவர்கள் சார்பாகவும் என்னுடைய அந்த இயக்குனர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மீரா மகதி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த டபுள் டக்கர் அப்படிங்கிற அந்த படம், இது வந்து ஒரு ஃபேண்டசி ஜானர் ஃபிலிம். அது இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதும் அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் கொண்டு வரதும் ரொம்ப கஷ்டம். இந்த டோட்டல் ஃபிலிமே யார் டாஸ் பண்ணியிருக்குன்னா கிட்ஸு, குழந்தைங்களை டாஸ் பண்ணி இன்றைக்கி படம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு இயக்குனருடைய ஆண்மை எங்கே இருக்குதுன்னு சொன்னால், யாஷிகா ஆனந்த் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் கையில் இருந்தும் கூட ஒரு நூலளவு கவர்ச்சி இல்லாமல் இந்த படத்தை குழந்தைகளுக்காக முழுக்க அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஆங்க்ரி பேர்ட்ஸ் அந்த மாதிரி படங்கள் வந்து குழந்தைங்க எவ்வளோ பிடிக்கும், ஈவன் பெரிய பொண்ணுங்க வரைக்கும் கூட ரொம்ப ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிம் வந்து ஹாலிவுட்டில் சக்ஸஸ் ஆன ஃபிலிம் வந்து ஆங்க்ரி பேர்ட்ஸ். அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களுக்கு தமிழ்லேயே நேரடியாக ஒரு படம், கிரேசி மோகன் இல்லாத ஒரு குறையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு டைமிங் ஆஃப் காமெடிஸ், ஆர்டிஸ்ட் க்ரௌடு, இதோடு சேர்ந்து அந்த தீரவ் அப்படிங்கிற கதாநாயகன், ஸ்மிருதி வெங்கட் அப்படிங்கிற அந்த கதாநாயகி, நிறைய கதாபாத்திரங்கள், ஷீரா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டர் ஒர்க் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படங்களை எடிட் பண்ணுறப்ப அதில் உள்ள காம்ப்ளிகேட்டட் என்னன்னு ஒரு டெக்னீஷியனாக எங்களுக்கு நல்லா தெரியும். இயக்குனருக்கு வந்து இது உண்மையிலே சொல்லப்போனால் இது முதல் படம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது 12வது படம். 11 படம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இப்போ கூட அவர் சொல்கிறப்போ, நான் வந்து தப்பாக பண்ணி என்ன நானே செதுக்கி வெளியில் வந்து பண்ணினேன், என்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், வாய்ப்பு இல்லைன்னாரு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், தம்பி வந்து அடுத்து ஒரு பெரிய படம் பண்ணுவார். அவரிடமிருந்து நிறைய உதவி இயக்குனர்களில் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்துக்காக ரன்னிங்கில் இருக்க அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல எங்கள் இயக்குனர்கள் சங்கம் சார்பாக தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் இணைச் செயலாளர்கள், துணை செயலாளர்கள், எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், இவங்க எல்லா சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து நாளைக்கு எலெக்ஷன் அன்றைக்கி எந்த தேட்டர்லேயும் ஷோஸ் கிடையாது. எலெக்ஷன் முடித்து நாளை மறுநாள்லேருந்து ஒரு நல்ல இந்த சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான படம் பார்க்கணுன்னா நாளைக்கு ஈவினிங்கில் ஷோ இருக்குன்னா ஈவினிங் ஷோ இருக்குது சார். ஈவினிங்லேருந்து புக்கிங் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். டெஃபினட்டாக உங்களை இந்த படம் ஏமாத்தாது. ஃபாலோ பண்ணுறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது குழந்தைங்களோட போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த என்டையர் டீமுக்கு, என்னுடைய ஒளிப்பதிவாளர், எடிட்டர், படத்தில் நடித்த நடிகர் எல்லாருக்குமே என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை இங்கே பதிவு பண்ணுறேன். படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டபுள் டக்கர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தீரஜ் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டாக்டராக அவர் எனக்கு நல்ல நண்பர். இதில் ஒரு ஆக்டராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இதோட இயக்குனர் மீரா மகதி ஒரு நல்ல ஒரு திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு. ஒரு காமெடி படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப முக்கியம். அதில் அனிமேஷனும் ஆட் பண்ணியிருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அனிமேஷனும் வச்சுக்கிட்டு காமெடியும் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ எடிட்டர் கூட ரொம்ப சொன்னார், இது பிளைண்டாக தான் வந்து எனக்கு வந்து ஃப்ரேமெல்லாம் வரும், அதை வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் நான் வந்து கட் பண்ணி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு படமாக வந்து அவுட்புட்டு கொண்டு வந்து அனிமேஷனை சேர்த்து பண்ணுறது வந்து ரொம்ப ரேரான மூவிஸ் தான் வந்திருக்கு. அந்த வகையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியாக இருக்கும் அந்த படம். பெரியவங்களும் காமெடியாக வந்து ரசித்து இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் இயக்குனர் சங்கம் சார்பாக நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் 2-3 நாட்களாக தேட்டரில் நல்லா போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். தொடர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டைரக்டர்ஸ் யூனியன் சார்பாக எல்லா டைரக்டருங்களுக்கும் இன்றைக்கி டபுள் டக்கர் படத்தை ஸ்க்ரீன் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் படத்தோட டைரக்டர் மீரா மகதி. ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு அனிமேஷன் படம் வந்து லைவ் ஆக்ஷனோட ட்ரை பண்ணியிருக்கோம்.
ஒரு குழந்தைங்களுக்கெலாம் பிடிச்ச மாதிரி குழந்தைங்களை டார்கெட் பண்ணி பட் பெரியவங்களும் ரசிக்கிற மாதிரி ஒரு படம். இது வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, ஏப்ரல் 5. இப்போது கிட்டத்தட்ட 3வது வாரமாக தேட்டரில் போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதில் லாஸ்ட்டு 2 வீக்கெண்ட் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. இது வந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் நிறையா ரீச் ஆகணும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும். இந்த சம்மர் லீவில் உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணணுன்னா டபுள் டக்கர் படத்துக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.